இன்றைக்கி சிறகடிக்க ஆசை செம்மையாக இருக்குங்க எபிசோடு. சூப்பர். நீங்களும் பார்த்து கட்டாயமாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரோகிணி 2 பாயிண்டில் செம்மையாக லாக் ஆகிறாங்க. அண்ட் அதில் ஒரு பாயிண்டில் அப்படியும் இப்படியுமா தப்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ரோகிணி கிட்ட இதை விட ரூபா சுத்தமாக கிடையாதுன்றது நமக்கு தெரியுது. ஸோ பார்க்கலாம் 2வது பாயிண்ட்லேருந்து எங்கேருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்ட்டு. வாங்க உள்ள கண்டென்ட்குள்ளே போகலாம். மீனாக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிடுறாரு, கரண்ட் அக்கௌண்ட்டு. அது போக மீனாட்ட நான் ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது, ஜிஎஸ்டினா என்னன்னு கேட்கும்போது, 20 lakhsக்கு மேலே நம்ம வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஆஸ் யூஷுவலுங்க நம்ம விஜயாவுக்கு செம்ம காண்டா. இது என்னது 20 லட்சம் நீ சம்பாதிக்க போறியா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதை பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவங்க லுக்கே டக்கராக இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது காண்டாயிடுறாங்க. அண்ட் அந்த சைடு வந்து சொல்ல வேண்டாம், மனோஜ் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போதே காண்டாகிறாள். ஏமா உனக்கு செக்கில் எல்லாம் கையெழுத்து போட தெரியுமா, செக்கை ஃபில்அப் பண்ண தெரியுமா அப்படின்னு நக்கலாக கேட்க, உடனே மீனா முத்துக்கிட்ட, ஏங்க இந்த அளவுக்கு அதை நாங்கள் படிச்சிருக்கோன்னு சொல்லி உங்கள் அண்ணன்ட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. உனக்கு ஏன்டா இந்த பொழப்பு அப்படின்னு சொல்லி கேட்பார். அண்டு அப்போ பார்த்தீங்கன்னா மீனா வந்து கேட்பாங்க, ஃபஸ்ட்டு செக் யாருக்கு எழுதுவோம் அப்படின்ட்டு. நம்ம மாமா கொடுத்துருவோமா எழுதி அப்படின்ட்டு. உடனே அண்ணாமலை வந்து இல்லை உங்களோட வளர்ச்சியில் என்னோடய பங்கு எதுவுமே கிடையாது, நீங்களாம் முன்னேறி வந்தீங்க, அதனால் நீங்கள் எனக்கு கொடுக்காம வேறு யாருக்காக கொடுங்க, நல்ல டிசிஷன் பண்ணி கொடுங்க அப்படின்றாரு. அப்போ மீனாவும் முத்துவும் 2 பேரும் ஒரே டிசிஷன் எடுக்கிறாங்க. நம்ம வந்து ஸ்ருதிக்கும் இந்த ஸ்ருதியோட ஹஸ்பண்ட் ரவிக்கும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நல்ல தாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே செக் எழுதி 25,000 போடும்போது இந்த சைடு மனோஜ் வந்து, டே ரவி ஒழுங்காக அவங்ககிட்ட அதுக்கு சேர்த்து வட்டியை வாங்கடா அப்படின்றாரு. உடனே ஸ்ருதி கோவப்பட்டு, நாங்கள் ஒன்றும் இங்கே எனக்குலாம் வந்து இன்ஸ்டியூஷன் நடத்துகிற ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வட்டி வாங்குறதுக்கு, நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்கன்னொடனே அதுக்கும் பல்ப் வாங்கிடுறாரு. ஸோ 2 பேரும் அவங்களுக்கு 25 கொடுத்து தே ஆர் வெரி ஹாப்பி. ஸோ அந்த சீனை இங்கே முடிச்சிடுறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மனோஜோடைய அங்கே ஆஃபீஸில் வந்து ரோகிணி வந்து ஏதோ ஃபைலை பரட்டும் போது அது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிக்காக கெட்டாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும், இது சேல் டேக்ஸ்லேருந்து. ஸோ அதை பார்த்துட்டு ரோகிணி எப்படி டென்ஷன் ஆகி, என்ன மனோஜ் இது எப்பயோ வந்து நிற்கிது, நீ 10 நாள் ஆச்சுன்னு என்கிட்ட இதை பற்றி ஒன்றுமே பேசலை, இவ்வளோ lakhs of rupees கட்டணும்னு சொல்லி வந்திருக்கு அப்படின்னோடனே, ஆமாம் நமக்கு 30 லட்ச ரூபா இது கையை விட்டு போயிடுச்சா, அதனால் இந்த டேக்ஸ் கட்ட முடியல என்னால், அதனால் அப்படியே தூக்கி வச்சிட்டேன், ரூபா வரும்போது பார்த்து கட்டிக்கிடணும். ஏய் உனக்கு நோட்டீஸ் வந்துருக்குடா, உன்னை வந்து கெட்டுன்னு சொல்லலை, நீ கெட்டலைன்னு சொல்லி உனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா நீ வந்து குயிக்காக கெட்டணும் போய் அப்படின்னு அர்த்தம். 10 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் வந்திருக்குன்னா அவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். உனக்கு இது கூட தெரியலன்னா நான் என்னத்தை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜிஎஸ்டி கவுன்சிலர்ந்து வந்துடுறாங்க. இந்த மாதிரி யார்ப்பா அது ஓனர் இந்த கடைக்கு அப்படின்ட்டு. நான் தாங்க மனோஜ், நான் தான் ஓனர்னு. ஓ அப்படியா, ஆனால் நீ வந்து டேக்ஸ் கட்டாமல் இருக்கீங்களே, நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சோமே, அதுக்கு நீங்கள் ரிப்ளையும் கொடுக்கல, அட்லீஸ்ட் ஆஃபீஸுக்காக வந்து பார்த்துருக்கணும், அந்த ரெஸ்பான்ஸும் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ அந்த இடத்துல ரோகிணி அப்ஃப்ரண்ட்டாக வந்து நின்று, செம்ம லேடிங்க, இந்த மாதிரிலாம் பேச முடியாது, நல்லா அப்ஃப்ரண்ட்டாக நின்று பேசுகிறாங்க. சார் நாங்கள் இப்போ தான் அதை பார்த்தேன், நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி கட்டணுன்ட்டு, ஆனால் இது முன்கூட்டியே எனக்கு வந்திருந்ததுன்னு தெரிஞ்சிருந்தால் நானே ஆஃபீஸ்க்கு வந்திருப்பேன் சார், ஆனால் நான் ரொம்ப சாரி சார், எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணுன்றாங்க. பட் அவங்க வந்து ஏற்கனவே நாங்கள் 10 days டைம் கொடுத்துட்டோம், நீங்கள் இதுக்கு மேலெலாம் டைம்லாம் எங்ககிட்ட கேட்காதீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ அர்ஜென்ட்டாக நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு 4 lakhs இமீடியட்டாக கட்டுங்க அப்படின்றாங்க. பட் உடனே டேக்ஸ் கட்ட முடியாது இல்லையா, ஸோ பரட்ட முடியாது, ஏன்னா ரூபா இல்லை கையில். அப்படின்னும்போது அவங்க வந்து, இல்லைன்னா கடையை நாங்கள் வந்து சீல் வச்சுட்டு போவோம், என்றைக்கு உங்களுக்கு ரூபா வருதுன்னு சொல்லுங்கள், அன்றைக்கி வந்து நாங்கள் திரும்ப ரீஓப்பன் இட் அப்படின்றாங்க. ரோகிணி வந்து டோட்டலி அப்சைட் டவுனாக இருக்காங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஆனால் நல்ல தாட் ப்ராசஸில் அதை வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு. உடனே அவங்க வேகமாக என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிக்கும்போது, எனக்கு ஒரு 3 hours டைம் கொடுங்க சார், நான் உங்களுக்கு வந்து 3 lakhs ஃபஸ்ட்டு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக பேசுவாங்க. அப்போ அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்லுவாங்க, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு 3 hours நான் டைம் கொடுக்குறேன், ஆனால் 3 lakhs இன்றைக்கி நீங்கள் கட்டிட்டிங்கன்னா மிச்சத்தை நீங்கள் வந்து சொல்கிற டைமில் அதை கட்டிடுங்க பேலன்ஸை, நாங்கள் வேறு ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லினோன்னே வேகமாக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து என்னுடைய நகைலாம் இருக்கலாமா உங்ககிட்ட, அவளத்தையும் நீ எடுத்துகிட்டு வா நான் சொல்கிற பாயிண்ட்டுக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை விட இந்த சீன் இங்கே நிப்பாட்டுறாங்க. காரணம் என்னென்னா, இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் டே நாளைக்கு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த அவங்க அம்மா கால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சைடு அவங்களுடைய அம்மாவுடைய அந்த சைடு ஸ்டோரி சொல்ல வராங்க. அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க இனிஷியலாக. 2வது ஃபோன் அடிக்கிறாங்க, 3வது ஃபோன் அடிக்கிறாங்க, அவங்க அம்மா ஃபோன் எடுக்கல, கடுப்பாயிடுறாங்க. அப்புறம் திடீர்னு 4வது வாட்டி அடிக்கும்போது எடுக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, ஏமா நீ ஃபோன் எடுக்கல அப்படின்ட்டு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லடி நான் வந்து கிறிஷை ஸ்கூலில் விட வந்தேன், அந்த நேரம் பார்த்தேன்னா இவன் நம்ம முத்து வந்து அங்கே வந்திருக்காரு,
முத்து வந்தோடனே எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல, நீயும் ஃபோன் பண்ணுற, முத்துவும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படியான்னு சொல்லி அவங்க ஒரே ஷாக். அதுதாங்க பயங்கர ட்விஸ்ட். ஏன்னா அதுதான் ட்விஸ்ட் நேற்றும் ப்ரொமோவில் பார்த்தோம். ஸோ அதை பார்த்தோன்னே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீ ஏமா அப்படின்றபோது அவங்களுக்கும் வேறு சோர்ஸ் இல்லை அன்றைக்கில், அவங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ பார்த்து பேசுகிறாங்க. கிருஷ்ண வந்து முத்து வந்து சாக்லேட் வாங்க கூப்பிட அந்த 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 சாக்லேட் வாங்குறதுக்காக கூப்பிட்டு வெளியே போகிறாரு. அந்த சமயத்தில் இதெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் நகையை எடுத்துகிட்டு நான் சொல்ல வேண்டிய ஸ்பாட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க, நான் நகையை விற்று காசாக்கணும் அப்படின்ட்டு, எனக்கு மினிமம் ஒரு 3 lakhs இருக்கிற மாதிரி நகையை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கில் முத்து வந்து அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது சொல்கிறாரு, இப்போல்லாம் நீங்கள் பேசுகிறதே இல்லைம்மா, உங்கள் பொண்ணு என்ன ஆனாங்க, பொண்ணு இங்கே வந்துட்டாயா, அதனால தான் நாங்களும் இங்கே சென்னையில் வந்துட்டோம். ஸோ இவன் கிருஷ்ண இதுல இங்கே தான் படிக்கிறான், இனிமேல் இங்கே தான் படிப்பான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா தான் ரொம்ப உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பா, நீங்கள் இப்போ பெருங்குளத்தூரில் தானே இருக்கீங்க, நானும் மீனாவும் ஒரு நாள் உங்களை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இதுக்கு இடையில் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே முடிஞ்சவுடனே வித்யா வீட்டில் அந்த முருகன், மிஸ்டர் முறுக்கு அவர் வராரு. அவங்க ஃப்ரெண்டு வந்து பிரியாணி கடை புதுசாக ஓப்பன் பண்ணனால அந்த பிரியாணியை எடுத்துகிட்டு வந்து வித்யா கிட்ட ஒரு லவ் மெசேஜுக்காக கொடுக்க வராரு. அதை வித்யா வாங்கிட்டு, அப்போ ஏன் என்னை பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னும் போது கேட்குறாங்க. அப்போ முருகன் சொல்கிறாரு, உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நான் உங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன். சரி, அப்படின்னா என்னை பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மீனா அவருக்கு சொல்லியிருப்பாங்க தெரியுமா, பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபோனை வாங்குங்க, மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது அவங்களுக்கு ஞாபகம் வந்தோடனே, என்ன உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கல, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது அப்படின்னோடனே, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் செய்வேங்க. அப்போ எனக்கு ஒரு விஷயம் செய்யுங்க, உங்கள் ஃபோனை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஒரு 24 hours உங்கள் ஃபோனை நான் கையில் வச்சுருக்கேன், வர கால்ஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணுறேன், உங்கள் ஃபோனை ஸ்க்ரால் பண்ணி பார்க்க போகிறேன், உங்கள் ஃபோனில் இருக்க ஹிஸ்ட்ரிஸை நான் பார்க்க போகிறேன், பரவாயில்லையா உங்களுக்கு? ஏன் இதில் என்னங்க இருக்குது, நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க, எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்கள் தான் வச்சுருக்க போகிறீங்க, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணமா அப்படின்வாங்க. ஆமாங்க, அப்போ அதனால தானே நீங்கள் இவ்வளோ தூரம் என்கிட்ட வரீங்க, நானும் உங்கள் கூடயே வந்துட்டுருக்கேன், ட்ராவல் ஆகிட்ருக்கோம்ல 2 பேரும். சரி நல்லா பேசுகிறீங்க, ஃபோனை கொடுத்துட்டு போங்க அப்படின்னோடனே அவங்க ஃபோனை கொடுத்துருவார் அவர். அவங்க ஃபோனை வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இதோட இங்கே தொடரும் போட்டு இங்கே முடிச்சிடுறாங்க. அடுத்தது ப்ரொமோவில் அதான் நான் சொன்னோம் இல்லையா, அந்த 3 lakhs அதை கெட்டிடுறாங்க ஆக்சுவலாக ப்ரொமோவில் நாளைக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல, கெட்டுற மாதிரி காமிச்சிடுறாங்க யார், ரோகிணி, அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு. ஸோ மக்களே, இது இங்கே முடியுது. ஸோ லெட்ஸ் கனெக்ட் டுமாரோ, அண்ட் திஸ் இஸ் கேகேஸ் கான்டென்ட், அண்ட் ஐ எம் சைனிங் அவுட் ஃப்ரம் யுவர் எண்ட். தேங்க்யூ ஸோ மச்.